நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கண்கலங்க வைத்த கவிஞரின் வார்த்தைகள். புதிய பறவை படப்பிடிப்பில் சிவாஜியை மெய்சிலிர்க்க வைத்த எங்கே நிம்மதி பாடல் பின்னணி. தமிழ் சினிமா வரலாற்றில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்புத் திறமைக்கும் கவியரசு கண்ணதாசனின் அசாத்திய கவித்துவத்திற்கும் மிகச்சிறந்த சான்றாக விளங்கும் படம் 1964 வெளியான புதிய பறவை. இந்த படத்தில் இடம்பெற்ற எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்ற பாடல் இன்றளவும் தமிழ் திரை இசையின் மிக உயரிய உச்சமாக போற்றப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு பாடல் உருவான பின்னணியில் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னன் எம்.எஸ். விஸ்வநாதன், சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் ஆகிய மூவருக்கும் இடையே நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தின் கதைப்படி சிவாஜி மன உளைச்சலில் இருக்கும்போது தன் மனதில் இருக்கும் ஆறாத வடுவையும் நிம்மதியற்ற நிலையையும் வெளிப்படுத்தும் விதமாக ஒரு மாபெரும் பாடல் தேவைப்பட்டது. இயக்குனர் தாதா மிராசி மற்றும் எம்.எஸ்.வி இருவரும் கண்ணதாசனை சந்தித்து இந்த படத்திற்கு பாடல் நீதான் எழுத வேண்டும் என்று கூறி ஒரு பிரம்மாண்ட பின்னணி இசையமைத்து அதை கவிஞரிடமும் வாசித்து காட்டுகின்றனர். கேட்ட கண்ணதாசன் ஆழமான சிந்தனையில் மூழ்கினார். வழக்கமாக டியூனை கேட்ட அடுத்த நொடியே வரிகளை சொல்லும் கண்ணதாசன் அன்று சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து, இதை பார்த்த விஸ்வநாதன், என்ன அண்ணே டியூன் ரொம்ப கஷ்டமா இருக்கா என்று கேட்டார். கண்ணதாசன் மெதுவாக, இல்லடா விஸ்வநாதா, நீ அமைச்சிருக்க இசை ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற புயலை அப்படியே கொண்டு வருதுன்னு சொல்றாரு. அடுத்த நொடியே கவிஞர் எழுதத் தொடங்கினார். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே வந்தவர் எவரும் இல்லை, அங்கே வந்தவர் போனதில்லை என்று முதல் வரியை சொன்னார். தொடர்ந்து, இறைவன் அமைத்த உலகம் இது, மனிதன் வாழும் உலகம் இது, இரவும் பகலும் மனிதனுக்கே, அமைதி ஒன்றுதான் இறைவனுக்கே என்ற வரிகளை அள்ளித் தெளித்தார். பாடலின் ஒளிப்பதிவு முடிந்து அந்த பாடலை கேட்ட சிவாஜி கணேசன் மெய்சிலிர்த்து போனார். காட்சி படமாக்கப்பட்டு கட் சொன்ன பிறகும் அங்கிருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் யாரும் கைத்தட்டக்கூட மறந்து கண்ணீரோட நின்றிருந்தனர். சிவாஜி கணேசன் நேரடியாக கண்ணதாசனின் அறைக்கு சென்று அவரையே தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, கண்ணதாசன் மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற நிம்மதியற்ற தன்மையை இவ்வளவு அழகா இந்த உலகத்துல வேற எந்த கவிஞனாலும் எழுத முடியாதியா என்று கூறி நெகிழ்ந்து போனார். அந்த பாடல் கண்ணதாசன் மற்றும் சிவாஜி கணேசனின் அந்த மாபெரும் கூட்டணியின் அழியா சான்றாகும். நேர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.